ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 2 பாலினாமியல்ஸ் செகண்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் இன்னைக்கு தேர்ட் சப்டிவிஷன் நம்ம போட போகிறோம். ஓகே சரி, இப்போ வி ஆர் கோயிங் டு டீல் வித் தி தேர்ட் ப்ராப்ளம். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்னது? 6x² minus 3 minus 7x. okay, so minus 7x. solution நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 6x² minus 3 minus 7x. ஸோ இதை நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? ஜென்ரல் ஃபார்ம்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? x². அடுத்து எக்ஸ் டேர்ம் எழுதணும். எக்ஸ் டேர்ம் எழுதுனா என்னது? minus 7x. அடுத்து என்னது? minus 3 ஸ்கொயர் பவர் 1 அடுத்து பவர் 0, அதாவது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதும். இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு ஸ்பிளிட். ஓகே, ஸோ ப்ராடக்ட் பண்ணா என்ன வரணும்? ஸ்கொயர் இன்டூ கான்ஸ்டன்ட் வரணும். அப்போ என்ன வரணும்? மைனஸ் 6 3s என்னது? 18. மைனஸ் 18 வரணும். ஓகே, அடுத்து சம் பண்ணா என்ன வரணும்? மைனஸ் 7 வரணும். அண்ட் சம் பண்ணா என்ன வரணும்? மைனஸ் 7 வரணும். ஓகே சரி, இப்போ இதை எப்படி பண்றது? எந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? 18க்கு 9 2s are என்னது? 18. 9 2s are 18. அண்ட் 9 and 2 சப்ராக்ட் பண்ணாம என்ன வரும்? 7 வருமா? ஸோ அப்போ ப்ராடக்ட் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு? 18 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் சம் 7 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ரெண்டு நம்பர் என்னது? 9 and 2. சைன் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஓகே, ஸோ 9 and 2 ஆர் தி 2 நம்பர்ஸ். இப்போ எனக்கு ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருக்கு, சம்மும் நெகட்டிவ்ல இருக்கு. சம்மு நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா பெரிய நம்பருக்கு நெகட்டிவ் இருக்கணும். ஸோ அப்போ 9க்கு நெகட்டிவ். ப்ராடக்ட் எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருக்குன்னா ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான் என்னது? நெகட்டிவ் சைன்ல இருக்கணும். ஸோ அப்போ minus 9 and 2 ஆர் தி 2 நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? minus 9 and 2. minus 2 and 9 மல்டிப்ளை பண்ணுங்க, minus 18. minus 2 and 2, சாரி minus 9 and 2 ரெண்டது ஆட் பண்ணுங்க, minus 7. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 2 நம்பர்ஸ். இப்போ நம்ம டைரக்டா போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு என்ன நம்பர் ஸ்பிளிட் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைன். 9னா minus 9னா plus 9, 2னா minus 2. ஓகே, ஸோ வெறும் minus 9 இருக்கிறப்ப 9ன்னு மாத்திப்போம், 2 இருக்கிறப்ப என்னன்னு மாத்திப்போம்? minus 2 அப்படிங்கிறத மாத்திப்போம். சரியா? இப்ப x²க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு? 6 இருக்கு. 1 இருந்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். 1 தவிர்த்து எது இருந்தாலும் என்ன பண்ணணும்? அங்க என்ன இருக்கோ ஏவை கொண்டு வந்து அப்படியே டிவைட் பண்ணி விட்டுறணும். x²க்கு முன்னாடி இருக்கிறத என்ன பண்ணிடணும்? கொண்டாந்து டிவைட் பண்ணி வச்சிடணும். அண்ட் பி இங்கேயும் அதே பீட்டாக்கு என்னது? அப்படியே டிவைட் பண்ணிடணும். அண்ட் நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ஸ்பிளிட் பண்ணதை எழுதிடணும். ஓகே, ஸ்பிளிட் பண்ணதை we have to write 6x² என்ன ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம்? minus 9x and 2. இந்த மைனஸ் 7 தான் என்ன பண்ணியிருக்கோம்? minus 9 and 2 பிரிச்சிருக்கோம். ஓகே, அப்போ 6x² minus 9 minus 2x minus 3. இதை எழுதிட்டு அடுத்து இந்த ஸ்டெப் ஆல்ஃபா பீட்டாவை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 9/6. இப்போ இதை 3 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? 3/2. 3/2 and beta is equal to இது என்னது? 2 டேபிள கேன்சல் பண்ணோம்னா minus 1/3. ஓகே, minus 1/3. so alpha equal to 3/2 and beta equal to minus 1/3. ஓகே, so இப்ப நம்ம எழுதிடலாமா? therefore the zeros of the quadratic polynomial என்ன பாலினாமியல்? கொஸ்டின் என்னது? 6x² minus 7x minus 3. ஓகே, 6x² minus 7x minus 3 ஆர் என்னது? 3/2 and minus 1/3. ஸோ இதுதான் அதோட ஜீரோஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? வெரிஃபிகேஷன்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் by calculation. இதானே ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். by calculation 1 alpha
plus beta. Alpha என்னது 3 by 2. Beta என்னது minus 1 by 3. ஸோ இப்போ இது ரெண்டத்துக்கு என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். LCM என்னது இது ரெண்டத்துக்கும் 3க்கு 2க்கும் 6 will be the LCM. அப்போ multiply 3 here and 3 on the numerator. அப்போ என்ன வந்துடும் 9. Plus into minus minus. இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை என்ன பண்ணா 2 வந்துடும். ஸோ அப்போ 9 minus 2 is 7 by 6. ஓகே, alpha plus beta is 7 by 6. And alpha beta. Alpha beta என்னது 3 by 2 into minus 1 by 3. அப்போ minus 1 into 3 என்னது minus 3. 3 into 2 என்னது 6. ஓகே, ஸோ இது by calculation. அடுத்து என்ன பண்ணணும், by formula. By formula. இதான் என்னது செகண்ட் ஒன். ஓகே, by formula படி ஆல்பா பிளஸ் பீட்டா என்னன்னு சொல்லியிருக்கோம், மைனஸ் பி பை ஏ. அண்ட் ஆல்பா பீட்டாவை சி பை ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஏ என்னது, பி என்னது, சி என்னதுன்னு பார்க்கணும்ல. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு. ஸோ அப்போ ஏ இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 6. அப்போ 6. அடுத்து பி என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -7. பியோடது -7. கான்ஸ்டன்ட் என்னது -3. ஓகே, ஸோ இப்போ இதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இன்டூ பி வேல்யூ -7, ஏ வேல்யூ 6. ஓகே, அப்போ என்ன வரும் 7 by 6. ஓகே, அடுத்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்னது -3, ஏ வந்து 6. ஓகே, ஸோ அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி வர ஆன்சர் 7 by 6. 7 by 6. ப்ராடக்ட் என்னது -3 by 6, -3 by 6. சிம்பிளிஃபை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துருச்சு 1 equal to 2. ஃபார்முலா படி போகிறதும் கேல்குலேஷன் படி போகிறது எல்லாமே ஈக்குவல். தேர்ஃபோர் hence it has been verified. Hence it has been verified. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யுவர் queries. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு நாலேஜை ஷேர் பண்ணிப்போம். ஓகே, let us make the community an educated one. Let us meet in the other video. Until then, thank you.